அனைவருக்கும் வணக்கம். வீட்டுக்குள்ள ஒரு புது மருமகள் வந்தாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களா என்ன எதிர்பார்ப்பாங்க? வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரோட ஒத்து போகணும், கூட இருந்து எல்லா உதவிகளையும் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தான் இல்லையா? ஆனா இங்க ஸ்வர்ணா அப்படின்னு ஒரு மருமகள் இருக்காங்க. அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போனது பொதுவா மாமியாரால தான் மருமகளுக்கு பிரச்சனை வரும் இல்லையா? இங்க அப்படியே உள்டாவா மருமகளால மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. ஸோ ஃபேமிலிக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கண்டிப்பா நார்மல் பிரச்சனையா இருக்காது இல்லையா? அது என்ன பிரச்சனை, இதுல இருந்து நாயகி இவங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ தமிழ்ல என் தங்கம் அப்படின்ற மாதிரியும், தெலுங்குல மா இன்டி பங்காரம் அப்படின்ற மாதிரியும் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இப்போ இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல நாயகியான ஸ்வர்ணா, அவங்களோட கணவரான அனிருத் அப்படின்றவங்க ஒரு பஸ்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மூலமா நமக்கு தெரியிற விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வருஷம் ஆகுது. இந்த அனிருத் இருக்காரு, எனக்கு யாருமே வேணாம், அதாவது இவரோட ஃபேமிலி யாருமே வேணாம், எனக்கு ஸ்வர்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு போனவர் தான் இப்போ 3 வருஷம் கழிச்சு திரும்பி போயிட்டு இருக்கா இல்லையா? இவங்களோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்காக இவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போற வழியில நிறைய கேள்விகள், அதாவது நாயகி இருக்காங்களே, நம்மள உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நம்மள ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இவங்க கேட்டு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட பஸ் ஒரு இடத்துல நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இறங்கி பார்க்கும்போது நிறைய மக்கள், அதாவது நிறைய ஆளுங்கள்னு சொல்லலாம், இறந்து போன ஒருத்தருக்காக அஞ்சலி செலுத்தணும், இதனால பஸ் ஓடக்கூடாது, கடை திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆதரவாளர்கள் பயங்கரமா கோஷத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது நாயகியை ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாரு. நீ இங்கே இருமா, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு கிளம்ப. இவங்க கோஷம் எல்லாம் ஆயிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட ஐயா இறந்து போயிட்டார் அப்படின்றத எதுக்காக இந்த மாதிரி நீங்க வெளிப்படுத்தணும்னு கேட்கும்போது, ஐயா உயிரோடு இருக்க வரைக்கும் நாங்க கௌரவத்தை கொடுத்தோம், அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றதுக்காக ஒரு கௌரவம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம், அதெல்லாம் உனக்கு புரியாதுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி ஐயா உயிரோடு இருந்தாரு, அப்ப கௌரவத்தை கொடுத்தீங்க, இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடைகள் எல்லாத்தையும் அடைச்சி பஸ் எல்லாத்தையும் நிறுத்தி நீங்க கௌரவத்தை கொடுக்குறீங்கன்னே வைப்போம். இப்ப உங்களுக்கு வந்த காஃபி நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கும்போது, இதெல்லாம் லைட்டா கடையை திறந்து தச்சு கொண்டு வந்தோமான்னு சொல்லும்போது, சோ கௌரவம் அப்ப பாதிக்காதா, நீங்களே உங்களோட ஐயாவை அவமதிக்கிற மாதிரி இல்லையான்னு சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னம்மா நீ எந்த ஊரு, எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கும்பல் கூடி நின்றுகிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு நபர் இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்க, பட்டுன்னு இந்த சைடு கணவரும் ஓடி வந்து என்னையா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தடுத்துக்கிடுத்து இவங்கள அங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அவங்க போக வேண்டிய ஊர் வந்துச்சு. இறங்கும் போது யாராவது கூட்டு போக வருவாங்களான்னு காத்துக்கிட்டே இருக்கு. அங்க யாருமே கிடையாது. ஆக்சுவலா இவங்களோட தம்பி வரதா இருந்திருக்கும், அவரை கூட அங்க காண. ஒருவேளை நம்ம லேட்டா வந்ததால ஏதாவது நடந்திருக்கலாம், சரிவா நம்மளே போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போக தயாராகும் போது தம்பி ஓடி வரான். ஆனா இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் அங்கதானே இருந்தேன், இங்க முகூர்த்த நேரம் ஆகிட்டே இருக்கதால நான் வந்து என்ன மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்ற மாதிரி பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அதான் ஒரே ஒரு விஷயத்த மாதிரி நான் அவங்க கிட்ட மறைச்சிட்டேன், அப்பா கிட்ட நீங்க வர்றது இன்ன வரைக்கும் நான் சொல்ல கிடையாதுன்னு சொல்லும் போது இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். நீ சொன்ன அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன், என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்லிக்கலாம் வானா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போக அங்க நிச்சயதார்த்தம் நடக்க ஆரம்பிக்குது. அது கூடவே வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரோட பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது இவங்க மேல வீசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம், இதெல்லாம் சகஜம் தானே, நம்ம எதிர்பார்த்தது தானே அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கும்போது அனிருத்தோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் அவங்களோட அப்பா கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு சொல்லாம கொள்ளாம வந்து நின்னா அப்படின்னா நான் மன்னிச்சு ஏத்துப்பேன் நினைச்சா அது நடக்கவே நடக்காது, அவ முதல்ல இங்க இருந்து போயாகணும் அப்படின்ற மாதிரி கோபமா பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அனிருத்துக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அவர் அங்கிருந்து போக ஆரம்பிக்க ஃபேமிலியில இருக்க மத்த ஆளுங்க எல்லாரும் ஓடி வந்துட்டு உடனே போன அப்படின்னா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எங்க கூட தான் இருந்தாகணும், நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி பாசமா பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகி உருகி போயிடுறாங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி சாஃப்டா இருக்காங்க. உங்களோட அப்பாவுக்கும் உங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, கொஞ்ச நாள் தானே தங்கிட்டு போவோமேன்னு சொல்லும் போது நாயகன் அவங்கள பத்திலாம் உனக்கு தெரியாது, அவங்க கிட்ட ஒரே ஒரு நாள் உன்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்ல லிட்டரலி அதான் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களை உட்கார வச்சு ஒருத்தரும் ஒரு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, நீங்க எந்த ஆளுங்க, அவன் உங்களோட ஊர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க நாயகி அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல முடியவே இல்லை. ஐயோ என்னால முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி கணவர்கிட்ட இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கத்துல அனிருத்தோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் இந்த ஊர்ல ஒரு பெரும் புள்ளி அப்படின்ற மாதிரி இருக்கும், கட்சியில வேற இருக்காரு, இந்த வாட்டி எம்எல்ஏ பதவி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி சார்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே ராவ் அப்படின்ற ஒரு கேரக்டரை கையை காமிக்கிறாங்க. இவருக்கு தான் சீட்டு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ராவோட கூட
இருக்கவங்களா கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த சீட்டை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க நல்ல மனிதரா இருக்கணும், இவர் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதனால நம்மளால இந்த முடிவு எடுக்க முடியாது, நான் சிஎம் கிட்ட பேசிட்டு அப்புறம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க ஒரு புது கேரக்டர். கருணா அப்படின்றது அவரோட பேரா இருக்கும். காய்கறிகள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருக்கும்போது கருணா உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க, என்னன்னு பார்த்துட்டு வாப்போன்னு சொல்லி அனுப்பி வைக்க இவர் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் நாயகி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு ஒரு ஆள் சொன்னா இல்லையா, அவர் இங்க வந்து ஆனா எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் ஜான்சி மாதிரியே ஒருத்திய பார்த்தேன்னா அவ பார்க்க நம்ம ஜான்சி மாதிரியே தான் கன்ஃபார்ம் இருந்தா அப்படி நம்மளாம் பேசிக்கிட்டே இருக்கு. இவர் ஒரே ஒரு கேள்விதான், என் கூட நீ எத்தனை வருஷமாட வேலை செய்யறேன்னு கேட்க, ஒரு 2 வருஷம். இத்தனை வருஷமா வேலை பார்க்கறேன், நான் என்ன விருப்பப்படுவேன் அப்படின்னு உனக்கு தெரியவே தெரியாதாடா, ஜான்சி மாதிரி இருக்கான்னு சொல்லாத, அவ பின்னாடியே போயிட்டு அவ யார் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட உடனே அப்டேட் பண்ணுப்போ அப்படின்ற மாதிரி அங்கிருந்து இவர் அனுப்பி விடும்போது இந்த பக்கம் வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது நாயகி. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அங்கமாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களுக்காக இது இல்லை அப்படின்னாலும் 3 வருஷமா இவங்களோட ஃபேமிலி பிரிஞ்சு இவங்களோட கணவர் இருந்துகிட்டு இருக்காரு. சரி, ஃபேமிலி கூட அவரை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, இதனால ஃபேமிலி கூட மிகல் ஆகணும் அப்படின்ற மாதிரி காலையில எல்லா மருமகள் அந்த வீட்டுல இருக்க எல்லா பெண்களும் எழுந்து துளசி செடியை சுத்தி வரும்போது இவங்களும் அப்படியே தடப்படலாம் எழுந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியல, அதாவது அந்த வீட்டு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துலதான் இந்த வீட்டுக்குள்ள 2வது மருமகள் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ன வேலை ஆகணும்னாலும் சரி அவங்கள தாண்டி எதுவுமே நடக்காது. அண்ட் வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்கள ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மருமகள் இருந்தா அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும், அவள மாதிரிலாம் உன்னால ஆகவே முடியாது அப்படின்னு மாதிரி நாயகி கண்ணெதிரல் இட்டலி அவங்களோட கணவரே இந்த விஷயத்த சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு பயங்கர கடுப்பாகுது. இவ்வளோ பேர் சொல்றீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நானும் வந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன பெரிய மருமகள், நான் தான் இந்த வீட்டுல பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஏத்துக்கதான் போறீங்க. இதுக்கு விஷயம் இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணணும், சாப்பாட்டால கவர் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ண இவங்களுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க கூடிய ஹாஸ்டல்ல சின்ன வயசுல படிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண அவங்க அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காங்க. இவங்க போன் பண்ணி இந்த மாதிரி நான் கஷ்டத்துல இருக்கேன், சின்ன வயசுல எவ்வளவு உதவிகள் நான் அவனுக்கு பண்ணிருக்கேன், போன மாசம் கூட உதவி பண்ணி எனக்காக இங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது சமைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி தர முடியுமா, அது கூடவே நானும் கொஞ்சம் சமையலை கத்துக்கிட்டு அந்த 2வது மருமகளை தாண்டி நான் தான் வசதி அப்படின்னு நிரூபிக்கணும், நீ கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கால்ல விழுந்து அவங்கள இங்க வர வைக்கிறாங்க. ஆனா இவங்களோட வீட்டுக்குள்ள டைரக்டா தங்க வைக்க முடியாது இல்லையா, இதனால ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து கொடுக்க இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி நீ வர வச்சு இந்த மாதிரி ஒரு ரூம்ல தங்க வைக்கிறியே, இதெல்லாம் சேஃப்டி தானான்னு கேட்கும்போது நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி, நம்ம சமைக்கிறோம், அந்த வீட்டையே ஒரு கலக்கிறோம் அப்படின்ற மாதிரி தைரியமா இவங்க பேசிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கத்துல சிஎம் கிட்ட பேசி இந்த அனிருத்தோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா சீட்டை அந்த ஏரியால இருக்க ஒரு நல்ல மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் ராவுக்கு தெரிய ஆரம்பிச்சு என்னை தாண்டி இந்த விஷயத்த, அதாவது இந்த கொலை பண்ணணும், கொள்ளை அடிக்கணும், பணம் வேணும் அப்படின்னா ராவ் வேணும், ஆனா எம்எல்ஏ சீட்டை கொடுக்க மாட்டீங்களோ, இந்த சீட்டை எப்படி வாங்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் இருந்து கோபமா போக ஆரம்பிக்க அதே சமயத்துல இங்க இந்த ஃபேமிலியை கவர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நாயகி அவங்களோட ஃப்ரெண்ட களத்துல இறங்கியிருக்காங்க இல்லையா, இதுக்காக பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் போய் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கருணாவோட ஆள் இருக்கானே அவ அங்க வர ஆரம்பிக்கிறான். இவங்க உண்மையில ஜான்சி தானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதனால அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் நாயகி இருக்காங்களே கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மள எவனோ ஒருத்தர் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணலாண்டி அப்படின்ற மாதிரி இவங்க அங்க இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத பார்த்து டப்புன்னு திரும்பிட்டே உனக்கு என்னடா வேணும், எதுக்காகடா எங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவனை அப்படியே தடுமாறி நீ ஜான்சி தானே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போதும் அவனை இங்கிருந்து போடலன்னு பையன் இந்த இடத்துல உன்னை சாகடிச்சு போடுறான், தேவையில்லாத விஷயங்களை எதுக்காகடா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டி அவன் அங்கிருந்து ஓட வைக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு லேடிக்கு கால் பண்றாங்க. அவன் இன்னும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கானா, எந்த பிரச்சனையும் வராது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடியும் ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போன கட் பண்ண இந்த விஷயத்த 2வது மருமகள் இருக்காங்க இல்லையா கவனிக்கிறாங்க. இல்ல தண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்தா பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க 2வது மருமகளுக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது. ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க அவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க எல்லா வேலைகளும் முடிஞ்சு போய் ஒரு டிஷ் 2 டிஷ்ல எக்கச்சக்கமான டிஷ் அங்க செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. இது யார் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி வியப்பில் இருக்கும்போது நாயகி அப்படியே டயர்டா வர ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு, அதாவது ஒரு 3 மணிக்கு நான் எழுந்துட்டேன், உங்களுக்கு எந்த வேலையும் வைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் என் கைப்பட எல்லாத்தையும் நானே சமைச்சேன்னு சொல்லும்போது
பயங்கர ஷாக்கோட அங்க இருக்க எல்லாருமே அதை அப்படியே மோந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வாசனையா இருக்கு, இத்தனை நாள் இப்படி ஒரு வாசனையை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு மாதிரி ஒருத்தரும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சி போயிடுது. ஸோ தேவையான அப்ரோச் இங்க கிடைச்சிருச்சு இல்லையா, அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் எல்லா சமையல்களுமே நாயகி தான். இவங்க ஃப்ரெண்டை வச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள கோலம் போடணும் இல்ல பால் கறக்கணும் அப்படின்னாலும் எல்லாத்துலயும் கோல்மால் பண்ணி அந்த ரெண்டாவது மருமகளை தாண்டி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது கருணா கிட்ட அங்க இருந்து ஓடி போனா இல்லையா, அவர் போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டா அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லுதியான்னு சொல்லும்போது, ஒண்ணு பண்ண நீ அவளை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போ, அவளை கொலை பண்ணிட்ட அப்படின்னா அவ ஜான்சி கிடையாது, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஜான்சி கண்டிப்பா அவதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நபரை அனுப்பிவிட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கத்துல இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கூடயும் இவங்க மிங்கில் ஆயிட்டாங்க இல்லையா. அப்பன்னு பார்த்து அந்த வயசான அம்மாக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ஆசையா இருக்கும். அங்க இருக்க மருமகன் அவ்வளவுதானமா, அந்த கோயில் இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், வாங்க ஃபேமிலியா போயிட்டு வருவோம், இது ஒரு நல்ல ட்ரிப்பா அமையட்டும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஹீரோயின் வீட்டுல இருக்க பெண்கள் அப்படின்னு மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க பயணத்தை தொடங்க ஆரம்பிக்க அந்த ராவோட ஆளுங்க எல்லாருமே இதை கவனிக்கிறாங்க. ஏற்கனவே சீட்டு கிடையாது, இவனுங்க நம்ம ஏரியாலே வந்திருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள பின்தொடர்ந்து போக்கிட்டே இருக்கும்போது நாயகி இதை கவனிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நம்மளை தேடி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்கள சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போக போக தான் இந்த ஃபேமிலியை நோக்கி வந்திருக்காங்க அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்க எல்லாத்தையும் அப்படியே டைவர்ட் பண்ணி அங்க இருந்து தப்பிக்கணும் ட்ரை பண்ணும்போது அவனுக்கு எல்லாரும் ஓடி வர ஆரம்பிக்கிறானுங்க. கத்தி துப்பாக்கி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கானுங்க. ஸோ ஃபேமிலியை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதால காரை இவங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. காரை பயங்கரமா ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பின் தொடர்ந்துகிட்டு அந்த எல்லா ஆளுங்களும் வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒருத்தரையும் கார்ல வச்சு அடிச்சு மொத்த பேரையும் காப்பாத்தி கூட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இவங்க சமையல்ல தான் பயங்கரமான ஆளுன்னு பார்த்தோம். ஆனா இங்க காரை ஓட்டுறாங்க, சேஸ் பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா, அதாவது இவங்களை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க செகண்ட் மருமக நம்ம இழந்ததை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மீன் குழம்பெல்லாம் வச்சிருக்காங்க. யாருமே இதை கண்டுக்கல. இதனால இவங்க வேற வழி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு இவங்க பண்ண எல்லா விஷயங்களாலையும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. முதல் மருமகளா வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கு தலைமுறையா ஒரு நெக்லஸ் இருக்கு, அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயினை பார்த்ததோ இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நல்ல பொண்ணு தான் தன்னோட பையன் தேடி இருக்கா, இதனால நெக்லஸ் கொடுக்காம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க அதை கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது கூடவே இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா அந்த ராவ் தான் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க பேசிக்கிட்டே இருக்க இந்த ரெண்டாவது பையன் இருக்கா இல்லையா, அவன் போலீஸா வேற இருப்பான். ஸோ போலீஸா இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க நாயகிக்கு மட்டும் ஒரு மாதிரி முழிப்பு வந்துடுது. ஸோ அவங்க எழுந்து ஒரு மாதிரி கேஷுவலா நின்றுகிட்டே இருக்கும்போது வீட்டை நோக்கி ஒரு நபர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க மிரட்டி அனுப்புனாங்க இல்லையா, அவர் கூட போய் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானோட வந்திருப்பாரு. அவர் அங்க ஆளுங்களோட வர ஆரம்பிக்கிறாரு. உடனே நாயகியோ இவங்களுக்கு முன்னாடி அவங்களை நேர்ல சந்திச்சு இந்த மாதிரி என்னோட வீட்டுக்குள்ள நீங்க வர வேண்டாம், உங்களுக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு மாதிரி கேட்க, ஆமா நீ தான் ஜான்சி அப்படின்னு ஒத்துக்கோ, அப்படி இல்லைன்னு வையன் உன்னை நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மாதிரி கத்திய காமிக்க இவங்க பொறுமை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை விட்டா பிரச்சனை தான் அப்படின்னு மாதிரி கையில ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து டமால்டி மீல் நடிச்சு அங்க இருக்க எல்லாரையும் போட்டு புரட்டிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இது ஜான்சி தான் அப்படின்னு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுலயும் அந்த அடி வாங்குற நபர் இருக்கா இல்லையா மெயினானால், அவளை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி நாயகி வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த அருவா எடுத்துக்கிட்டு வேகமா அவங்களை வெட்டலான்னு போக பட்டுன்னு கால் தடிக்க அந்த அருவா மேல இவர் விழுந்து அந்த இடத்துல இவர் பட்டுன்னு இறந்து போயிட்டாரு. இவங்க ரியலைஸ் பண்ணி பாக்குறதுக்குள்ள இந்த மரணம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு மேல நம்ம என்னையா பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அந்த ரெட் பாடியை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி வராங்க. இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. பொத்துன்னு மயக்கம். கண்ணை திறந்து பார்க்கும்போது எதிரில் ஒரு டெட் பாடி இருக்கு. என்னதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மேல கேட்க, நான் எதுவுமே பண்ணலடி, அன்னைக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்க இல்லையா, அவனுக்கு இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டானுங்க, நீ தடுக்கணும் அப்படின்னு மாதிரி போனேன். அப்ப அவனோட கால் தடுக்கி அவனோட கத்தி மேல விழுந்து இறந்து போயிட்டான். இதுதான் இங்க நடந்தது, நான் எதுவுமே பண்ண கிடையாது, இதுக்கு நீ தாண்டி எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, சமைக்கணும் அப்படின்னு
மாதிரி உதவி கேட்ட பண்ணேன். கோலம் போடணும், பால் கறக்கணும்னு சொன்ன அதையும் பண்ணேன். இப்ப ஒரு பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இதை மறைக்கணும்னு சொல்றியடி, நீ நல்லா இருப்பியாடி, உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இன்னும் நான் என்னென்னலாம் பண்ண போறேனோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இப்போ இதை மறைச்சாகணும். சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் வேலையா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ரத்த கரைகளையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கோணி இருக்கு, அந்த கோணிக்குள்ள இந்த டெட் பாடியை போட்டுட்டு யாருக்குமே தெரியாம இதை வெளியே கொண்டு போகணும் இருக்கு இல்லையா, அங்கதான் மிகப்பெரிய டாஸ்க். கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக்கிட்டே இருக்கிறதால வயசானவங்க எழுந்துட்டாங்க. சோ காலையில எழுந்தது துளசிக்கு சாமி கும்பிடணும், அங்க வீட்டுல இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்க அதை அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இவங்க அதை கொண்டு போய் ஆகணும். இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம பயங்கர சிக்கல்ல இருக்கும்போது ஒரு வழியா அதை அப்படியே மேனேஜ் பண்ணி வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கார்ல கொண்டு போய் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அதை தூக்கி போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கதவர்கிட்ட போக இன்னும் தூக்கத்துல தான் இருக்கார். சோ பக்கத்துல படுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில இவங்களோட ஃப்ரெண்டு இவங்களை நேர்ல சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. எனக்கு உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லல அப்படின்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குடி, நீ யாரு, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது இது நாள் வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாத விஷயத்த இங்க நாயகி ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஒன்னாதான் வளர்ந்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்குல்லையா. அப்போ அந்த சமயத்துல அங்க இருக்க வாடனால இவங்களோட ஃப்ரெண்டுக்கு நிறைய தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்களோட ஃப்ரெண்டை தத்தெடுத்து கூட்டு போயிடுறாங்க. இதனால இனிமேல் வார்டன் ஒழுங்கா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கும் போது அந்த வார்டனால இவங்களுக்கு தொல்லை வர ஆரம்பிக்குது. டெய்லி அவர் ஒரு மாதிரி போதையை போட்டுட்டு இவங்களுக்கு தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனாலும் அங்க இருக்க ஒரு நபரால டெய்லி இவங்களுக்கு டார்ச்சர் தான். சோ அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இவங்க ஒரு மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இவங்க தங்குற இடத்துல ஒரு குரூப் வர ஆரம்பிக்குது. அந்த குரூப் பேசிட்டு இருக்க விஷயங்கள், அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க செயல்ல போய் இந்த மாதிரி எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம தைரியமா இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், நமக்கு எதிரானவங்களை நம்ம எதிர்த்து நின்னாகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான புரட்சிகரமான வசனங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அவங்க ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் மாதிரி நின்றுகிட்டே இருக்க நாயகி இதை கேட்கும் போதுலாம் அவங்களுக்குள்ள தைரியம் வர ஆரம்பிக்குது. சோ நம்ம பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்க எதுவுமே ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களை ஒரு மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபர் வரும்போது கத்தியை காமிச்சு அவரை இங்கிருந்து அனுப்பலாம் ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்பட ஆரம்பிக்குது. சதக்குன்னு அந்த கத்தி இருக்கு இல்லையா, அது எதிரில் இருக்க நபரை குத்திடுது. அந்த இடத்துல துடிதுடிக்கு இறந்து போக இது அந்த கூட்டத்துல இருக்க கருணா கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் இவன் உயிரோட இருந்தா அப்படின்னா ஒரு 3 பேர் தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அது அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றதால ஒரு 30 பேருக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நீ பண்ண விஷயங்கள் கரெக்ட் தாமா அப்படின்ற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள தான் கூட கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கு இல்லையா, அவங்க காட்டுக்குள்ள தங்க ஆரம்பிப்பாங்க. சோ ஒவ்வொரு விஷயங்களும் இவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தைரியமா சண்டை போடணும், ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒவ்வொன்றுத்தையும் கத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க போராடுறது எல்லாமே கெட்டவங்களுக்கு எதிராகும், அது மக்களோட நலனுக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கருணா பணத்தை வாங்கி இங்க கெட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. இதனால கூட இருக்க ஒரு நபரு இழக்க நேரிடுது. ஆனாலும் இந்த கருணா இவங்களை விடுறதா தெரியல, தன்னோட பக்கத்துல வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போக போக இவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை ஒரு ஆயுதம் மாதிரி அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. என்னென்ன வேலை கொடுத்தாலும் இவங்க கரெக்டா பண்ணி முடிக்கணும். இவர் கூட அவங்க எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு போல. எந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்க உடனே போலீஸ்க்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவரை மாட்டி விட்டுட்டு இவங்க அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கா. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவங்க அவ மட்டும் வெளியில வந்தா அப்படின்னா இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல, என்னோட கணவரும் என்னோட கணவரோட குடும்பமும் ஆபத்துலதான் போவாங்க அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் லிட்டரலி அதுதான் நடக்க ஆரம்பிக்குது. சோ ஜான்சியால அந்த நபர் கொலை செய்யப்பட்டுட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் வேகமா உள்ளே ஒருத்தரை கொலை பண்ணிட்டு இந்த கொலையை யாரோ பண்ணிட்டாங்க, என்னையா பண்றது அப்படின்னு ஒரு கலவரத்தை தூண்டி விட்டுட்டு இவர் வெளியே வர ஆரம்பிக்க சோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க தயாராயிட்டாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது அப்படியே கற்பனா ஊரு முழுக்க ஒரு ரேடியோ ஒண்ணு வர ஆரம்பிக்குது. அதுல சொல்லப்படுற வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, இந்த வாக்கியத்தை நாயகி காட்டுக்குள்ள இருக்கும் போது உங்களோட கேங் சொல்லி கொடுத்தாங்கன்றக்கும் அந்த வாக்கியம் பேசுறது கூட அந்த கருணாவோட வாய்ஸ் தான். சோ வேகமா இதை பார்த்து பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கருணா இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரியோ இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றது புரியுது. ஒரு மாதிரி பயங்கர கோபப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு என்னோட வாழ்க்கையில இருந்த, ஆனா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா, இது எதுவுமே நமக்கு வேணாமே, நீ கூடவே வந்துடுறாமேன்னு சொல்ல இவங்க தயங்குறாங்க. சரி இவ்வளோ விஷயத்த பண்ணி உன்னோட ஃபேமிலி கூட
நீ சந்தோஷமா இருக்க. இது எல்லாமே உன்னோட ஃபேமிலிக்கு தெரியுமா, உன்னோட கணவருக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவங்க மௌனமா இருக்காங்க. ஓ தெரியாதா, சரிம்மா நீ போ, உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ போ அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பி வைக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்த உடனே, அம்மா உன்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லைன்னு, நீ என்னெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அவங்கள ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அனுப்பி வச்சுட்டு, அன்னைக்கு நைட்டு அவ என்னை விட்டு போயிட்டா அப்படின்னா நான் அவளை விட்டுட்டுவேன்னா அவ என்னோட கோழிடா, அவளை எப்ப சாகடிக்கணும் எப்ப சாப்பிடணும் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த ராவ் இருக்கா இல்லையா, சீட்டு தரல அப்படின்றதுக்காக சீட்டு கொடுத்துருப்பாங்களே, அவரை மிரட்டி சீட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாரு. அனிருத்தோட அப்பாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அந்த ராவ் மேல நிறைய இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சிஎம் கிட்ட ஆதாரத்தோட நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க, அதே சமயத்துல ராவ் கூட இந்த கருணா சேர ஆரம்பிக்கிறான். உனக்கு இந்த எம்எல்ஏ பதவி வேணும், எனக்கு அந்த ஃபேமிலி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, இதுக்காக நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரலாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பெரிய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல இங்க அந்த அனிருத்தோட அப்பா இருக்கா இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள ஒரு சிம்பிள் இருக்கதை ஹீரோயின் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள கருணாவோட இருக்கும்போது இந்த சிம்பிள் ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த வீட்டுல ஒரு மரணம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்ல, இவங்க இந்த பார்த்துட்டாங்களே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யார் இறந்து போவாங்க, யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற பயத்தோட இவங்க பரபரப்பா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, 2வது மருமகள் நீங்க மீன் குழம்பு வைக்கணும், அந்த மீனை எப்படி வாங்குறீங்க அப்படின்றத நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூடவே அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகிக்கு இவங்களோட மாமனாருக்கு தான் ஆபத்து வரப்போகுது அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இதனால கூட இருக்க மருமகளே எனக்கு எதுவுமே தெரியாதுமா, இத்தனை நாட்களா நான் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு பஸ்ஸுக்குள்ள போறாங்க. நிறைய ரவுடிகள் இவங்களோட மாமனாரை தாக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க, அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ்க்கு தெரியுது, ஆனா அடிச்சு போட்ட நபர் யார் அப்படின்றது மட்டும் தெரியல. சோ அதை தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் கருணா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் அந்த சிம்பிளை போட்டது சும்மா மட்டும்தான் அவங்கள பயமுறுத்தி அந்த ஜான்சியை வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான். இந்த அரசியல்வாதிக்காக நான் இதுக்காக உழைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ராவ் வருவாரு. அவரை திட்டிட்டு எனக்கு தேவையானது எல்லாமே ஜான்சியை வெளியே கொண்டு வர வைக்கணும், அவ கூட நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான், நீ தேவையில்லாம குறுக்கில் வராதன்ன அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டும் போது இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த தம்பி இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேக்ஸ் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினை பத்தின ஃபேக்ஸ் தான். ஸோ அவங்களோட உண்மையான பேர் என்ன, அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் எங்க இருக்கு ரிவீல் ஆகி முடியும் போது, அன்னைக்கு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த கருணா இருக்காரு உள்ள வர, அங்க இருக்க யாருக்குமே ஒன்றும் புரியல என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது, என்னங்க ஸ்வர்ணா நீ சொல்லலையா, ஸ்வர்ணாவோட மாமாங்க நானு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு ஹீரோயினை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள எல்லாருமே நீ குடும்ப பொண்ணு குத்து விளக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி நீ கத்தி கன்னு அப்படின்ற எல்லாத்தையும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டியாமா, இல்ல நான் சொல்லவாமா அப்படின்ற மாதிரி அவங்கள அணுவா சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையை அவர் இங்கிருந்து போனது தன்னோட கணவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு. நீ என்கிட்ட இருந்து இதை மறைச்சிருக்க கூடாதுமா, இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல அந்த கருணாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தம்பி கிட்ட கொண்டு போகும்போது அவன் ஏற்கனவே ஹீரோயின் தான் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சதோ அந்த கருணாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த போலீஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கருணா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஆனா உயிரோட இருக்கா இல்லையா, அந்த விஷயத்த போட்டு கொடுக்க இந்த போலீஸ்காரங்க எல்லாமே அவங்கள கைது பண்ணி, அதாவது கருணாவை கைது பண்ணி கொண்டு போக ஆரம்பிக்க, இந்த பக்கம் நாயகி எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல தன்னோட ஃபேமிலி கிட்ட எதையும் மறைக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே அதிருப்தி தான். இதை நீ பண்ணிருக்க கூடாதுமா, ஏமா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அப்போ இவங்களோட மாமனார் இருக்கா இல்லையா, முதல்ல இவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து, அதாவது அரசியல் ஆபத்து வரப்ப அவங்க காப்பாத்தினாங்க, கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க, இப்ப இவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அதுதான் இந்த ஃபேமிலி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க கேட்டவங்க ஆயிடுவாங்களா, நல்லதோ கேட்டதோ நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம தான் பாத்துக்கணும்னு இவங்க ஒண்ணு கூடும்போது, அதே சமயத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருந்த அந்த கருணா தப்பிச்சிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆளுங்களோட பொறுமை காத்த வரைக்கும் போதும்பா, என் கோழி அடைய வேண்டிய நேரம் வந்துச்சு, அதை நம்ம கொஞ்சம் விளையாட்டு காமிக்கலாமா அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி மொத்த ஆளுங்களையும் அந்த வீட்டு பக்கம் நோக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் இதை தனியா ஹேண்டில் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா மொத்த ஃபேமிலி ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இதனால ஒவ்வொருத்தரும் அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் தினசா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இங்க இருக்க எல்லா அடியாள்களுமே நிறைய அடிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கும்போது கருணாக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல, நானே வரேன்டா அப்படின்ற மாதிரி
காரோட அந்த வீட்டுக்குள்ள உடைச்சிக்கிட்டு வந்து நீங்க நாயகி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஃபேமிலி ஒரு பக்கம் நின்னுகிட்டே இருக்க. நாயகி இத்தோட இந்த கதை முடிஞ்சாக்கணும், ஒண்ணு நீ இங்க உயிரோட இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கத்தி எடுத்து கர்ணாவோட கழுத்திலே குத்த அவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்குது. சாகர தருவாயில கூட என் ஜான்சியை நான் பார்த்துட்டேன், சாகும்போது கூட ஜான்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இதை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன், நீயும் ஜான்சியை பின்னதை எனக்கும் மறந்துடாது அப்படின்ற மாதிரி கண்ணை மூடும் போது இவங்க இன்னைக்கா இருந்தாலும் சரி என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த ஃபேமிலிக்காக நான் இருப்பேன், என்னால 2 வேலையும் செய்ய முடியும், அதாவது குடும்ப பெண்ணாவும் நடந்துக்க முடியும், என் குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னா எதிர்த்து நிக்கவும் தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இவங்க இவங்களோட ஃபேமிலியோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. துளசி செடி முன்னாடி நின்று கடவுளோட பாடல் பாடுறது வழக்கமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹீரோயினை கேட்கும் போது அவங்க தெரியாதுன்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவங்கள பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த குடும்பத்துக்கு ஏத்தார போல தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு அவங்களோட சிரிப்பிலே இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது இன்றைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.